பேருமா? என் பேர் கலைச்செல்விம்மா. மனைவி அவரோட? மனைவின்னு சொல்லியதுக்கு விருப்பப்படலம்மா. ஏம்மா? எனக்கு பிடிக்கலம்மா. நான் ரொம்ப படாத பாடுபட்டேன். அவங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா தங்கச்சிங்க, எங்கள் அண்ணன் எங்கள் கூட யாருக்கும் இஷ்டம் கிடையாது. எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு சொந்தமாக மிஷின் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என் வீட்டுக்காரன்னு சொன்னால் கூட யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. எனக்கு யாருன்னா வீட்டுக்காரன்னு சொன்னால் ஒத்துப்பாங்க? ஏம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படியே பக்க திருட மேடம், பக்க திருட. நம்பி பக்கத்துல படுத்துனா பக்கத்துல இருக்கிற காதுல இருக்கிற மூக்குல இருக்கிற பொருள் எல்லாம் கட்டின்னு போயிடுவான். குழந்தைங்க காதுல இருக்கிற டிஸ்கோ கம்பல்ல இருந்து காலில் இருந்து கொலுசு மட்டும் கொஞ்சம் நெஞ்சு அழிஞ்சது இல்லை மேடம். எங்க அப்பா கூட சுருக்கட்டுக்கு போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு வண்டி 4 ரிச்சா வச்சிருந்தாரு. ஆளுக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க பொண்ணுங்களுக்கு. எங்க அப்பா கவர்மெண்ட் வேலை செய்தாரு. அந்த பணம் கூட வரல. எங்க அப்பாவுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணும்போது கூலி வேலைன்னு சொல்லி போட்டாரு. அதனால பென்ஷன் மட்டும்தான் வந்தது. அதை தான் எங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துன்னு இருந்தாரு. அப்புறம் அவர் இறந்துட்ட பிறகு எங்களுக்கு 4 வண்டி ரிச்சா வண்டி இருந்தது. எங்க அண்ணன் நான் சொன்னா அவங்களுக்கு பொண்ணுங்களுக்குன்னு எதுவுமே செய்யல. அந்த ரிச்சானா ஆளுக்கு ஒரு ரிச்சானா அதுல ஒரு 30 ரூபா வாடகை வந்து இருந்தது. அந்த வாடகை காசை வாங்கி வச்சுக்கின்னு நாங்கள் சாப்பிட்டுன்னு இருந்தோம். இவன் நான் சொன்னா எனக்கு வேலையே இல்லை, அந்த வண்டியை என்கிட்ட வாங்கி கொடுன்னு சொன்னான். சொன்னேன்னு வாங்கி கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன்கிட்ட இருந்து சண்டை போட்டு எனக்கு வாடகைலாம் வேணாம், இவன் சம்பாரிச்சு கொடுத்தா எனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாங்கி கொடுத்து ஒரு 4 நாள் கூட வச்சுன்னு இல்லை, வித்து துணிட்டான். சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா வெடி சொன்னா ஒண்ணுமே சில சொன்னீங்க. நான் வெடி சொன்னா கூட 11 மாசம் எதுக்குமா ஜெயிலுக்கு போனாரு? ஆமா, வீட்டுல வந்து குக்கர்ல இருந்து அருவாமனையில இருந்து நான் வந்து கட்டட வேலை செய்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போ 7 வருஷமா குழந்தை கிடையாது. 7 வருஷம் குழந்தை இல்லாம எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தது, நின்றுச்சு. அது நின்று 3 மாதம் குழந்தையிலே என்னை விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இல்லை. எங்கள் அப்பா தான் பென்ஷன் வாங்கி வச்சுக்கின்னு அந்த ரிச்சா வாடகைலாம் வாங்கி வச்சுன்னு எங்கள் அப்பா எனக்கு சோறு போட்டிருந்தாரு. சாப்பாடு செலவு பார்த்தா கூட குழந்தைக்கு பால் செலவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் நம்மளுக்கு பணம் வேணும்ல. திருப்பி என் குழந்தைய எங்கள் அப்பாவுக்கு கால் முடியாதவர்கிட்ட குழந்தைய விட்டுட்டு கட்டட வேலைக்கு 7 மணி 7:30 மணி வரைக்கும் கல் தூக்கி போடுவேன். செங்கல் தூக்கி போட்டு அந்த காசு வாங்கிட்டு வந்து என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுத்துக்கின்னு என் குழந்தைக்கு பால் செலவு போட்டு எங்கள் அப்பாவையும் பார்த்துக்கின்னு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தானே வச்சுன்னு. இப்போவும் வந்து இவனுக்கு நம்மளுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. 11 மாதம் எனக்கு இவனை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்தப்பெல்லாம் மூஞ்சி கண்ணு வீங்கி வச்சிருவான். இந்த காலை இப்போ கூட என்னால் முடியாது. எதுக்கு பிடிச்சி கொடுத்தீங்க? அதுதான் வீட்டில் இருக்க சாமான்லாம் திருடின்னு போயிடுவான். அப்புறம் வந்து வீட்டில் எந்த ஒரு புடவைக்கில காசு வச்சாலும் சரி, அரிசி டப்பால காசு வச்சாலும் சரி, வேற எங்கே காசு வச்சாலும் திருடின்னு போயிடுவான். ஒரு பைசா வைக்க மாட்டானே. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது, இவங்க தொல்லை தாங்க முடியாம, நீ என்னடா என்கிட்ட சண்டை போட்டுனுக்குற, உனக்கு இஷ்டம் இருந்தா வீட்டுல ஏறி இல்லை வெளியே போயிடு, நீ எதுக்கு என் வீட்டுல இருக்கத்தால, நாங்க வாடகை கொடுத்து நாங்க அட்வான்ஸ் கொடுத்து எங்களுக்கு தொல்லை கொடுக்கத்தால, சோறு குழம்புனா சம்பாரிச்சு கொடுக்காத சோறு குழம்பு வந்துருமா, நீ வெளியே போயிடானா. இவன் என்ன பண்ணுவான், என் சாமான்லாம் பீரோல இருந்து அடுக்கி வச்ச சாமான்லாம் கீழே தள்ளி விட்டுருவான். டமால் டிமால்னு. ஒரு வீட்லயும் எங்களை 1 வருஷம் 4 மாசம் வாழ விட மாட்டான். எத்தனையும் வீடு மாறி வச்சுட்டாங்க. நம்ம வந்து ரோடு மேல இருக்கவங்க கிடையாது. இவங்க வந்து ரோடு மேலே இருந்து இவங்க வீட்டில் இவனா சரி கிடையாதுன்னு இவங்க அக்கா தங்கச்சிங்களே கேட்டு பாருங்க, வீட்டு வாசலே சேர்க்க மாட்டாங்க. இவன் வந்தாலே பயப்படுவாங்க இவங்க வீட்டு குடும்பமே. அப்படி இவன் ரோடு மேலே ரோடு மேலே கடந்துவேன். எங்க அப்பா எங்க ரோடு மேலே ரிச்சா ஓட்டுற வேலை சேர்ந்தாலும் கார்பரேஷன் வேலை சேர்ந்தாலும் எங்க அப்பா எங்களை ரோடு மேலே உள்ள வீடு வாசல் சொத்து சுகம் இல்லைனாலும் நல்லா ஒரு வாடகை வீடானா எடுத்து வச்சு எங்களுக்கு தட்டு தேடி சோறு போட்டவங்க. இவனை மாதிரி பிளாட் படுத்துற சோர்த்துன்னு சொல்லி விட்டுல எங்களை. இவங்க வேணாம் மேடம், தயவுசெய்து வேணாம். சொல்லணும்னா வெடி சொன்னா கூட தீராது. நானே வந்து இவனை கோர்ட்டு மூலியமா கூட்டு பார்த்தேன். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றா, எனக்கு நீ வந்து வேலை செய்யற இடத்துல வந்து யார்கிட்ட பேசுறோமோ அவங்கெல்லாம் எனக்கு ஆம்பளையானா, யார்கிட்ட எங்க நிக்கிறோமோ அவங்கெல்லாம் ஆம்பளையானா, நீ என்னத்துக்கு என் பொண்ணு யார் இந்த சேர்த்து சொல்றது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். ஒரு கஷ்டம்னா ஒரு உதவி பண்ணுவாங்க, வட்டிக்கு பண்ணுவாங்க. 1 லட்சம் ரூபாய் கூப்பிட்டு கேளு. 1 லட்சம் பாருங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அவங்க என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் இல்ல இல்ல இவ்வளவு திருட்டு பண்ணிருக்கீங்க நீங்க. ஒரு வாட்டி வந்து பள்ளிக்கரணையில ஒண்ணுமே பண்ணல சொல்றீங்க. இவங்க தங்கச்சி கிட்ட பேசுங்க மேடம். இவங்க தங்கச்சி, நான் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன், இவங்க பள்ளிக்கரணையில யாரோ ஒருத்தவங்க வீட்டுல வேலை செய்திருந்தாங்களாம். இப்போ அவங்க பொண்டாட்டி வேலை செய்தான். அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க புருஷனுக்கும் வந்து அந்த வீட்டுல வந்து சாப்பாடு போட்டு இருந்திருக்காங்க. அவனும் இவனு மாதிரி தான் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், ஆட்டோக்காரன் தான். அதனால 2 பேரும் ஒரு குடும்பம், வயசானவங்க, அவங்க வந்து ஒரு பொறுப்பா சரி வேலை சரியா இருந்துட்டு போ, அவன் வந்து சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த வீட்டுல போயிட்டு ஒரு அரசவர கம்பளு, ஒரு சுத்து மாட்டுல ஒரு 4-5 நகை செயின் கீனெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆள் இல்லாத நேரத்துக்கு பீரோல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இவர் எப்படி அங்க போனாரு? இவங்க எடுக்கல,
அவங்க பொண்டாட்டி இவங்க இந்த இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன்னா என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல, நீங்கள் நம்பி எங்களை விட்டு போனா நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இவங்க இந்த பொருள் இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க போய்க்கிறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இவ்வளோ நகை வச்சுக்கிறாங்க, வயசானவங்கள கூட இவ்வளோ நகை வச்சுக்கிறாங்க போகிறாங்க. இவன் வந்து இதை நோட் பண்ணிக்கின்னு அவங்க எங்கேயும் வெளியில் போகிற நேரத்துக்கு இவன் திருடிட்டான். இவன் ஃப்ரெண்டு திருடிட்டு இவன் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணா இவன் பேரில் வச்சிட்டான் விஜயநகர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்கள் மாமனார் மாமியார் பேரை போட்டு பல்லாவரம் அட்ரஸை போட்டு வச்சுட்டோடனே அவனை பிடிச்சி உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, எங்கள் வீட்டில் உங்களை தவிர வேறு யாரையும் விடல, அப்படி இருக்கும்போது இந்த பொருளெல்லாம் எப்படி போகும், உங்களை தவிர வேறு யாரும் இல்லைன்னு தீர்மானமாக அவங்க பள்ளிக்காரன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே உங்கள் வீட்டில் அன்றைக்கி உங்கள் வீட்டில் இருந்தோடனே போய் உங்கள் வீட்டிலேருந்து சட்டை பனியன் சட்டியோட தூக்கின்னு போயிட்டாங்க. இவரை எடுத்துன்னு போய் பள்ளிக்காரன் ஸ்டேஷனில் வச்சுட்டோன்னே இவங்க தங்கச்சி எனக்கு ஃபோன் அடித்தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரன் யார் நகையை அவங்க பேரை போட்டு வச்சிட்டானாமா, அதனால் வந்து சரி போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னொடனே நாங்கள் போய் பார்த்தோம். அப்போல்லாம் பசங்களாம் எதுவும் கிடையாது. போய் பார்த்தோன்னே இவன் சட்டியோடு நிற்க வச்சுருந்தானே இவன் கை சரியில்லையா, அவன் திருட தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு வைக்க தெரியாதா, இவன் பேரில் எதுக்கு நீ வச்சனோடனே இவங்க தங்கச்சி மாசமாக இருந்துட்டு கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு ஏற்றிட்டாங்க, சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஏற்றிட்டாங்க. கோயிலர் ஜெயிலில் 7000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட நிம்மதியாக நாங்கள் தூங்குதில்லை மேடம். இப்போ நாங்கள் 5 வருஷம் 4 வருஷம் ஆகுது. இதே அந்த ஆலூர்பேட்டை ரோட்டில் ஆஞ்சநேயர் கோயிலாண்டு தான் ரோடு பெருக்கிற வேலை செய்கிறேன். அதில் எதனா பேப்பர் பிளாஸ்டிக்லாம் வருது. எனக்கு ரோடு பெருக்கிறதுல 5000 6000 சம்பளம் வருது. நாங்கள் நல்லா வாடகை கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்றோம், எந்த ஒரு தொல்லையெல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம். பசங்க நல்லா இருக்காங்க? இருக்கிறாங்க, இட்டுன்னு வந்திருக்கேன் மேடம். என் 2 குழந்தைங்க பாருங்க, அதுங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அந்த 2 பொம்பளை குழந்தைங்க காசு எழுதுவாங்கள்ல, அது கூட எழுதிட்டேன். அது கூட 6 மாதம் கழிச்சு ரினியூல் பண்ணாங்க. 21 வயசுல தான் பணம் வரும்னு சொன்னாங்க. இப்போ இல்லை 18 வயசுலேயே வரும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி நான் கரெக்டாக வச்சுருக்கேன். படிப்பாங்களா பசங்க? நல்லா படிக்கிறாங்க? பெருசுக்கு படிப்பு வரல மேடம், சின்னது ஓரளவுக்கு நல்லா படிக்குது. பெருசு வந்து 5ஆவது படிக்குது, ஆனால் சரியாக தெரியல, அதுக்கு ஒன்றும் தத்தியாக தான் இருக்குது. ஆனால் சின்னது கொஞ்சம் நல்லா படிக்குது. சின்னது தான் இந்த வருஷம் வந்து கான்வென்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம், கொஞ்சம் காசு கட்டி படிக்கிறதில்ல சேர்க்கலான்னு இருக்கிறேன். ஆனால் இவன்கிட்ட இந்த ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தணும். இவன் ரோட்டில் வந்து நான் வேலை செய்கிறேன், டெய்லி ரோட்டில் அசிங்கமாக கத்துறேன். அங்கே வாட்ச்மேன் ரோட்டில் இருக்கிறவங்களாம் அவன் வந்தானா அவன் எதனா பேசிட்டு போகிறாமா, நீ ஏமா கத்திட்டு அசிங்கப்படுத்துக்கிற, அவன்கிட்ட நீ ஆம்பளையோட கேவலமாக கஷ்டப்படுற, அவன் கூட ஏமா வந்து கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. ரோட்டில் வந்து அசிங்கமாக கேட்குறான். அதுதான் சொல்கிறேன், யாருக்கிட்ட பேசுகிறோமோ, யார்கிட்ட நம்ம ஒரு அர்ஜென்ட்டுன்னு கடன் வாங்குறோமோ பேசுகிறோமோ, அவங்களாம் எனக்கு ஆம்பளையானா.